பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை இளையகுமாரனை பற்றி தொடர்ந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவன் துன்மார்க்கமாக வாழ்ந்தான், அப்போ சொத்துக்களை எல்லாம் அழித்து போட்டான் என்று பார்த்தோம். அப்போ நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நல்ல தீர்மானம் எடுத்தான் என்று. தீர்மானம் எடுத்தான், தகப்பன் அவனை நேசித்தான் என்று பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள், அவனுடைய வாழ்வில் மாபெரும் ஒளி வந்தது. அல்லேலூயா. ஒளி பிரகாசித்தது அவனுடைய வாழ்வில். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், இப்போ காணாமல் போனான், திரும்பவும் கணம்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்போ அவனுடைய வாழ்வில் ஒரு ஒளி பிரகாசித்தது. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய மகன் காணாமல் போனான், திரும்பவும் எனக்கு கிடைத்து விட்டான் என்று சொல்லி அந்த தகப்பன் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட தொடங்கினான். அந்த 32 சொல்லுது பாருங்க, அந்த லூக்கா 15:32, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். பாருங்க, மூத்த சகோதரன் தகப்பனோடு இருந்துட்டு போனோன்னா இப்போ இளைய மகனுக்கு அந்த தகப்பன் என் மகன் மரித்தான், ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுகிற வேளையில் மகன், பெரிய மூத்த மகன் வந்து சொல்கிறான், அவன் ஆஸ்தியை அழித்து போட்டான், எல்லாத்தையும் அழித்து போட்ட மகனுக்கு நான் ஒன்றதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இதை கூட நான் அனுபவிக்கலை என்று சொல்லி இருக்கும்போது தான் சார், உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றான். அல்லேலூயா. அந்த அப்போ பாருங்க, ஒரு அந்த தகப்பனுடைய இருதயத்தை நல்லா கவனித்து பாருங்க. அவருடைய எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போய் துன்மார்க்கம் அழிந்து எல்லாத்தையும் அழித்து போட்ட வேலையில் கூட அவர் பாருங்க நேசித்து அவர் ஒரு விருந்து வைக்கிறாருங்க அந்த பிள்ளைக்கு. அல்லேலூயா. என் மகன் பிள்ளைத்தான், சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ அந்த மகனுக்குள்ள, அந்த இளையகுமாரனுக்குள்ள ஒளி பிரகாசித்தது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஒளி பிரகாசிக்க வேண்டுமானா அந்த ஒளியாகிய தேவனிடத்தில் நாம், அந்த தகப்பனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுங்களா? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் வார்த்தைக்கு அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்கும். அல்லேலூயா. இந்த இளைய குமாரனுக்கு ஒளி பிரகாசித்தது போல எனக்கு உங்களுக்கு பிரகாசிக்க வேண்டுமென்னா அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருப்போம், தகப்பனுடைய வார்த்தையை கேட்போம், தகப்பனுக்குள்ளே அவருடைய செட்டைக்குள்ளே அடங்கி இருக்க பழகி கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரையா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றுமின்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.